கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தினம் ஒரு தீர்மானம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். இன்று குறிப்பாக ஆண்டவர் விரும்பும் செயல்களை செய்ய தீர்மானிக்கின்றேன் என்கின்ற தீர்மானத்தை எடுக்கும்படி இறை வார்த்தையின் அடிப்படையிலே நாம் தியானிப்போம். லூக்கா நற்செய்தி 22:41 முதல் உள்ள இறை வார்த்தைகள். பிறகு அவர் அவர்களை விட்டு கல்லெறி தூரம் விலகி சென்று முழந்தாள் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். தந்தையே, உமக்கு விருப்பமானால் இத்துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும். இதே வார்த்தையை இயேசு கெத்செமனேயிலே சொல்லி ஜெபிக்கிறார். தந்தையே, என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று சொல்லுகிறார். இங்கு நாம் இயேசுவை கவனிக்கும் பொழுது ஒருவேளை நம்ம சொல்லுவோம், இயேசு கடவுள், அவர் செய்தார் என்று சொல்லி. இன்று இந்த தீர்மானத்தை எடுக்கும்படி நாம் தியானிக்கும் பொழுது திருக்குடும்பத்தை இந்த காரியத்திலே கவனிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்னை மரியாள் என்ன செய்தார்கள், புனித யோசேப்பு என்ன செய்தார் என்பதை நாம் கவனிக்கப் போகிறோம். லூக்கா நற்செய்தியிலே 1ஆம் அதிகாரத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த இறை பகுதி தான். அந்த இறை பகுதியிலே வானதூதர் அன்னை மரியாள் இடத்திலே வருகிறார். அப்படி வரும்பொழுது அன்னை மரியாளுக்கு ஏறக்குறைய 13-14 வயது தான் இருக்கும். அருள்மிக பெற்றவரே வாழ்க என்று வாழ்த்திய பொழுது தம்முடைய ஐயத்தை நீக்கும்படி, இது எப்படி நிகழும், நான் கணவனை அறியேனே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்பொழுது வானதூதர் தெளிவாக அவருக்கு விளக்குகிறார். தூய ஆவி உம்மில் நிழலிடும், உம்மிடம் பிறக்கப் போவது தூயது என்று சொல்லுகிறார். உறவின் முறையாகிய எலிசபெத் கருவுரை இயலாது என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம் என்று அவர் சொல்லுகிறார். இந்நிலையிலே அன்னை மரியாள் சொல்லுகிறார், இதோ ஆண்டவருடைய அடிமை. 38வது இறைவார்த்தையிலே சொல்லுகிறது. பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். தன்னுடைய திருவுளம், தன்னுடைய கனவுகள், தன்னுடைய செயல்பாடுகளை அவர் மையமாய் வைக்கவில்லை. கடவுள் என்னை குறித்து என்ன தீர்மானித்தார் என்பதை குறித்து அவர் ஆம் என்று அப்படியே சொல்லுகிறார். அன்னை மரியாள் தான் அப்படி என்று சொன்னால், புனித யோசேப்பினுடைய காரியத்தை நாம் பார்ப்போம். மத்தேயு நற்செய்தியிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் என்று தொடர்ந்து அவர் சொல்லுகிறார். மீண்டும் 1ஆம் அதிகாரம் மத்தேயுவிலே 22-23 இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. 24வது இறைவார்த்தை சொல்லுகிறது, யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். தம்முடைய கனவுகளை எல்லாம் ஒரு புறம் வைத்துவிட்டு கடவுளுடைய திருவுளத்தை முன் வைத்து அவர் செயல்படுகிறார். அநேக வேளைகளில் சொல்லுகிறோம், ஐயோ என் பிள்ளைகள், என் வீட்டில் என் குழந்தைகள் நாங்கள் சொல்றதை கேட்க மாட்டேங்குது, அவங்க நினைக்கிறத செய்கிறாங்க. இயேசு தந்தையின் திருவுளத்தை செய்தார், விண்ணக தந்தையினுடைய திருவுளத்தை செய்தார். இந்த பூமியிலே அவருடைய பெற்றோராய் இருந்த புனித யோசேப்பும் அன்னை மரியாளும் கூட கடவுளின் திருவுளத்திற்காக தங்களுடைய வாழ்வையை விட்டு கொடுத்தார்கள், திறந்து கொடுத்தார்கள்.
அது உலகப்பூர்வமாகவும் மனிதன் என்கின்ற நிலையிலும் கடவுள் என்கின்ற நிலையிலும் அவர் கெத்செமனே தோட்டத்திலே தம்மையை ஒப்பு கொடுத்தார். இன்றும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே இந்த திருக்குடும்பத்தை ஒரு முன்மாதிரியாக வைப்போம். தொடக்கத்திலே ஆதி தாய் கடவுளுடைய திருவுளத்தை செய்யாமல் என் வாழ்வை நானே பார்த்து கொள்ளுகிறேன், என் இஷ்டம் போல வாழுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்வை தன் கரத்தில் எடுத்துக்கொண்டார். அதன் விளைவுதான் சாபம், சாவு, பாவம் நிறைந்த வாழ்வு அனைத்தும். ஐயோ, நான் கடவுளிடத்திலே நான் கேட்பேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்காமல் தானாக முடிவெடுத்தார். இன்றும் கூட கடவுள் கொடுத்திருக்கிற குட்டி ஏதேன் தோட்டத்திலே கடவுள் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே எதை செய்ய விரும்புகிறார் என்பதை புனித யோசேப்பு அன்னை மரியாளை போல இயேசு கிறிஸ்து கடவுளத்தை ஒப்பு கொடுத்தது போல நாமும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அப்பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்பின் இயேசுவே, நீர் துன்ப கலசத்தை பருகும் சூழ்நிலையிலும் ஆண்டவரே, என்னுடைய விருப்பம் அல்ல, தந்தையே உம் திருவுளத்தின்படி எனக்கு நிகழட்டும் என்று சொன்னீரப்பா. உம்முடைய பலத்தினாலே, உம்முடைய நிறைவினாலே தந்தையை நீர் சார்ந்தது இருந்தது போல நாங்களும் உம்மை சார்ந்து வாழவும், உம்மை மையப்படுத்தி உம்முடைய திருவுளமே என் வாழ்வு, என் பாக்கியம் என்று சொல்லத்தக்கதாய் எங்களை ஆசீர்வதியும். எங்கள் குடும்பங்களையும் நீரே அப்படி அரவணைத்து வழிநடத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் ஜெபிக்கிறோம் எங்களுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.